Greetings everyone, welcome to our channel Student Station. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8, அதாவது பிளாட்ஃபார்ம் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் 8ல் இருக்கிற ஒரு பெண்ணை பற்றின ஒரு ஸ்டோரி. ரஸ்கின் பாண்ட், இதோட ஆத்தர் யாருன்னா ரஸ்கின் பாண்ட். ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் வந்து அருண்ன்ற ஒரு பையன் இருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து இந்த விமன் யார் என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். Section 1. It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station waiting for the northern bound train. ஸோ இது வந்து என்னோட செகண்ட் இயர் போர்டிங் ஸ்கூல்னால் அங்கேயே தங்கி அவங்களே வந்து இடம் கொடுப்பாங்க, ஹாஸ்டல் கொடுப்பாங்க, சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அங்கே தங்கி படிக்கிறது தான் போர்டிங் ஸ்கூல். ஸோ செகண்ட் இயர் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 at Ambala station waiting for the northern bound train. நான் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் அம்பலா ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நார்த் சைட் போகிற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 at the time. நான் நினைக்கிறேன் என்னுடைய வயசு அப்போ வந்து 12 years இருக்கும். மை பேரண்ட்ஸ் கன்சிடர்ட் மீ ஓல்ட் இனஃப் டு ட்ராவல் அலோன் அண்ட் ஐ ஹேட் அரைவ்ட் பை பஸ் அட் அம்பலா ஏர்லி இன் த ஈவினிங். ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா 12 years போதுமானது, நீ தனியாகவே போகக்கூடிய வயசு இருக்குது அப்படின்ற மாதிரி என்னை தனியாகவே அனுப்பி வச்சாங்க. நான் வந்து பஸ்ஸில் வந்து அம்பலா ஸ்டேஷனுக்கு எப்போனா ஏர்லி இந்த ஈவினிங்லேயே வந்துட்டேன். நவ் தேர் வாஸ் அ வெயிட் டில் மிட் நைட் பிஃபோர் மை ட்ரெயின் அரைவ்டு. ஸோ இப்போ வந்து நான் சீக்கிரமாகவே ஈவினிங்கே வந்துட்டேன். நைட் தான், மிட் நைட் தான் என்னுடைய ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் வந்து எனக்கு லாங் வெயிட், ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். Most of the time, I had been pacing up and down the platform, browsing at the bookstall or feeding broken biscuits to stray dogs. Trains came and went, and the platform would be quiet for a while, and then, when a train arrived, it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. ஸோ வந்து அந்த ட்ரெயின் வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க, அந்த பையன் வந்து பேசிங் அப் அண்ட் டவுன்னா அங்கே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ மேலே ஏறி இறங்கிட்டு அந்த மாதிரி தான் டைம் வந்து பாஸ் பண்ணாங்க அந்த பிளாட்ஃபார்மில். அதுக்கடுத்து அங்கே இருக்கிற புக் ஸ்டாலெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கெட்ஸ், உடஞ்ச பிஸ்கெட்ஸை வந்து அங்கே ஸ்ட்ரே டாக்ஸ்னால் தெருநாய், அங்கே இருக்கிற வந்து டாக்ஸ்க்கெல்லாம் வந்து பிஸ்கெட்ஸ் போட்டு விட்டாங்க. ட்ரெயின்ஸ் அப்பப்போ நிறைய வரும் போகும், அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த ட்ரெயினை பார்த்துக்கிட்டு. அப்புறம் அந்த ட்ரெயின் வராத நேரம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குமா. கொஞ்ச நேரம் குவைட் ஃபார் அ வைல் அண்ட் தென் when a train arrived it would be an inferno of heaving. ஸோ அந்த ஒரு ட்ரெயின் வந்ததுன்னா வந்து இன்ஃபெர்னோ அண்ட் ஹீவிங் த வொக்காபுலரியில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்ஃபெர்னோ மீன்ஸ் ரீஜியன் தட் ரிசம்பிள்ஸ் ஹெல், அதாவது நரகம் மாதிரி இருக்கும். ஹீவிங்னா டு ரைஸ் ஆர் லிஃப்ட் வித் ஃபோர்ஸ், அதாவது பிடிச்சி தள்ளுறது. டு ரைஸ் ஆர் லிஃப்ட் வித் ஃபோர்ஸ். டிஸ்மலினா சீர்லெஸ், ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல். இப்போ பார்க்கலாமா. ஸோ அந்த ட்ரெயின் வந்து போகும், அந்த சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் இட் உட் பி அன் இன்ஃபர்னோ, நரகம் மாதிரி ஆகிடும். எல்லாரும் பிடிச்சி இழுத்து தள்ளுவாங்க, கத்துவாங்க. ஏன்னா வந்து ட்ரெயின் போயிடுமோ, அந்த ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுமோ, சீக்கிரம் நான் ஏறணும் நீ ஏறணும், இறங்கவும் விட மாட்டாங்க, ஏறத்துக்கும் அவ்வளோ கூட்டமாக நிற்பாங்க இல்லையா. ஆஸ் த கேரேஜ் டோர்ஸ் ஓப்பன்ட் a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened I would be caught in the rush and swept outside the station. ஸோ இதே மாதிரி ஒரு ட்ரெயினும் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கேரேஜ் டோர் ஓப்பன் ஆச்சோ இல்லையோ, ஒரு மக்கள் அலை மாதிரி வருவாங்க. டைட் ஆஃப் பீப்புள்னால் ஒரு அப்படியே அலை மோதிக்கிட்டு வருவாங்க. அப்படியே இவங்களை பிடிச்சி தள்ளிட்டு நர்வஸாக சீக்கிரம் அப்படியே ஏறணுன்ற மாதிரி ஒரு டைமும் இவரை பிடிச்சி தள்ளுற மாதிரி. ஐ வுட் காட் இன் த ரஷ், அந்த கூட்டத்தில் நான் பிடிச்சி மோதி என்னை பிடிச்சி தள்ளுவாங்க அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே. நவ் டயர்ட் ஆஃப் திஸ் கேம், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அண்ட் ஆஃப் ஆம்பிளிங் அபவுட் த பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மையே ரொம்ப வெறுத்துட்டு ஐ சாட் டவுன் ஆன் மை சூட்கேஸ் அண்ட் கேஸ் டிஸ்மலி அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அமைதியாக என் சூட்கேஸ் மேலே உட்காந்துட்டு கேஸ்டு டிஸ்மலி அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ் அப்படின்னா அப்படியே அந்த டிஸ்மலினா மகிழ்ச்சியாக இல்லாமல் ஒரு மாதிரி அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், தண்டவாளத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ட்ராலிஸ் ரோல்டு பாஸ்ட் மீ அண்ட் ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் த க்ரைஸ் ஆஃப் த வேரியஸ் வெண்டாஸ். ட்ராலிஸ்லாம் வந்து அப்பப்போ அந்த ட்ராலிலாம் வந்து தன்னை கடந்து போகும், நிறைய பேர் விற்பாங்க இல்லையா. ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் த க்ரைஸ் ஆஃப் த வேரியஸ் வெண்டாஸ், இது அதுன்னு சொல்லிட்டு விற்பாங்க இல்லையா. த மென் ஹூ சோல்டு கர்ட்ஸ், தயிர் விற்றாங்க, அண்ட் லெமன், அப்புறம் ஸ்வீட் விற்கிறாங்க, ஸ்வீட் மீட், தென் செல்லர்
அங்கே விற்பாங்க இல்லையா நியூஸ் பேப்பர்லாம், அது மாதிரி நியூஸ் பேப்பர் பாய். ஐ ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் தட் வெண்ட் ஆன் அலாங் த பிஸி பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு அந்த பிஸியான பிளாட்ஃபார்மில். ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடுறவங்க ஒடியாரவங்க இது மாதிரி இதை சத்தம் போட்டு விற்றுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதில் இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு, அதில் கவனமும் இல்லை. அண்ட் கண்டினியூ டு ஸ்டார் அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ் ஃபீலிங் போர்ட் அண்ட் லிட்டில் லோன்லி. ஸோ ரொம்ப போர் ஆகிட்டு அந்த தண்டவாளத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். போர் ஆகிட்டு லிட்டில் லோன்லி தனிமையாக ஃபீல் பண்ணேன். ஆர் யூ ஆல் அலோன் மை சன் ஆஸ்க் த சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ்ட் பிஹைண்ட் மீ. ஓ நீ தனியாக இருக்கிறியா மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிருதுவான ஒரு சாஃப்ட் வாய்ஸ் ஒரு லேடி கேட்டாங்க. ஐ லுக்ட் அப் அண்ட் சா அ உமன் ஸ்டாண்டிங் நியர் மீ. நான் மேலே பார்த்தேன், ஏன்னா சூட்கேஸ் மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ மேலே நிமிர்ந்து பார்த்தா ஒரு விமன் ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு என் பக்கத்தில். ஷி வாஸ் லீனிங் ஓவர் அண்ட் I saw a pale face and dark kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white saree. ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து குனிஞ்சி என்னை கேட்டாங்க. அவங்க முகம் வந்து கொஞ்சம் பேல் ஃபேஸ், அவங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்து அவங்களுடைய கண்கள் வந்து அன்பான ஒரு ஓகே ஒரு கைண்ட் அப்படி தெரிஞ்சது அவங்க கண்களை பார்க்கும்போது. எந்த ஒரு ஜுவல்லும் அவங்க போட்டுக்கல, ஒரு நகையும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. ஒயிட் சாரி தான் கட்டியிருந்தாங்க. எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் ஐ செட் அண்ட் ஸ்டுட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஷீ சீம்டு புவர் பட் தெர் வாஸ் அ டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். ஆமாம் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து அவங்களுக்கு மரியாதையோடு சொன்னேன். அவங்க வந்து ஏழையாக தான் இருந்தாங்க, இருந்தாலும் அவங்களோட பேச்சும் அவங்களுடைய கண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நான் வந்து மரியாதை கொடுக்கணுன்ற மாதிரி என் மனசில் தோணுச்சு. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம் ஷீ செட். டென்ட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு see you off. நான் கொஞ்சம் நேரமாகவே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து உன்னை பார்க்க வரலையே, உன்னை வழி அனுப்ப வரலையேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ டோன்ட் லிவ் ஹியர் ஐ செட். ஐ ஹேட் டு சேஞ்ச் ட்ரெயின்ஸ் எனிவே ஐ கேன் ட்ராவல் அலோன். நான் இங்கே வந்து இதுதான் என்னோட ஊர் கிடையாது, நான் வந்து இன்னும் நிறைய ட்ரெயின் மாறி போகணும், அதே மாதிரி நான் தனியாக தான் பயணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறாங்க. ஐ எம் ஷுர் யூ கேன் ஷி செட் அண்ட் ஐ லைக்ட் ஹர் ஃபார் சேயிங் தட் அண்ட் ஐ ஆல்சோ லைக்ட் ஹர் ஃபார் த சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹர் ட்ரெஸ் அண்ட் ஃபார் ஹர் டீப் சாஃப்ட் வாய்ஸ். கண்டிப்பாக எனக்கு தெரியும் உன்னால் போக முடியும், தனியாக போக முடியும்னு சொன்னாங்க அந்த லேடி. அதுக்காக இவருக்கு வந்து அவங்கள பிடிச்சிருந்தது, அவங்க சொன்ன விதம் இருந்து, அப்புறம் அவங்களுடைய சிம்பிளிசிட்டி அதுவும் பிடிச்சிருந்தது. தென் அந்த ட்ரெஸ் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருந்த விதமும் அவங்களுடைய அந்த ஒரு கைண்டான வாய்ஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் த செரினிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ், அந்த ஒரு அமைதியான முகமும் வந்து பிடிச்சிருந்தது. அந்த லேடி மேலே வந்து எனக்கு ஒரு தனி மரியாதையை ஏற்படுத்துச்சு. செரினிட்டி மீன்ஸ் ரெவரன்ஸ், ஒரு பயபக்தியோட. செரினிட்டி மீன்ஸ் ரெவரன்ஸ். Where is that? Yeah. Tell me what is your name, she asked. சரி உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னாங்க. அருண் I said. என்னுடைய பேர் வந்து அருண். And how long do you have to wait for your train? சரி உன்னோட ட்ரெயினுக்கு நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. About an hour I think. It comes at 12 o'clock. கண்டிப்பாக இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து 12 o'clock தான் எனக்கு வந்து ட்ரெயின் வரும் அப்படின்னு சொன்னோடனே ஓகே தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட். சரி நீ என்னோட வா, வந்து ஏதாச்சும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி அந்த விமன் சொல்கிறாங்க. ஐ வாஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் சஸ்பிஷியன் பட் ஷீ டுக் மீ பை த ஹேண்ட் அண்ட் தென் ஐ ஃபெல்ட் இட் வுட் பி சில்லி டு புல் மை ஹேண்ட் அவே. ஸோ என்னென்னா எனக்கு வந்து நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா எனக்கு கூச்சமாக இருந்தது, அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஒரு சஸ்பிஷன், ஏன்னா யார் முன்ன பின்ன தெரியாது இல்லையா, ஒரு சந்தேகத்தினாலையும் அவங்கக்கிட்ட ஒரு கூச்சத்தனத்தினாலையும் நான் வேண்டான்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க கையை விட்டு உதறி வரத்துக்கு ஒரு சில்லியாக ஃபீல் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வந்து புல் மை ஹேண்ட் அவே. ஷி டோல்ட் அ கூலி டு லுக் ஆஃப்டர் my suitcase and then she led me away down the platform. ஸோ அங்கே வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க கூலின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கூலி வேலை பார்க்குறவங்க கிட்ட வந்து இந்த சூட்கேஸை பார்த்துக்க சொல்லிவிட்டு என்னைய வந்து அங்கே பிளாட்ஃபார்ம்லேருந்து என்னைய கூட்டிகிட்டு போனாங்க.
Next, her hand was gentle and she held mine neither too firmly nor too lightly. ஸோ அவங்க வந்து ரொம்ப பணிவாக நடந்துக்கிட்டாங்க என்கிட்ட. அவங்க என் கையை பிடிச்ச விதம் வந்து ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கல, இறுக்கமாகவும் பிடிக்கல, ரொம்ப லைட்டாகவும் பிடிக்கல. அவங்க பிடிச்ச விதம் வந்து ரொம்ப கைண்டாக இருந்தது. ஐ லுக்ட் அப் அட் ஹர் அகெயின். நான் இன்னொரு தடவை அவங்கள பார்த்தேன். ஷி வாஸ் நாட் யங். அவங்க வந்து ரொம்ப இளையவங்களும் கிடையாது, யங் கிடையாது. அண்ட் ஷி வாஸ் நாட் ஓல்டு. ரொம்ப வயசானவங்களும் கிடையாது. She must have been over 30, but had she been 50, I think she would have looked much the same. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள பார்த்த உடனே வயசானவங்களும் கிடையாது, அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸாக இருந்தாலும் ஒரு இல்லை 50 இயர்ஸாக இருந்தாலும் அவங்க அம்மாவும் இதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாராம் அவங்க. She took me into the station dining room, ordered tea and samosas and jalebis, and at once I began to thaw and take a new interest in this kind woman. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் டைனிங் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே கூப்பிட்டு போயிட்டு டீ, சமோசா, ஜிலேபி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஒன்ஸ் ஐ பிகேன் டு தா அண்ட் டேக் எ நியூ இன்ட்ரெஸ்ட். நானே என்ன பண்ணேன், ஓகே நம்ம இவங்கக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஐ தா அண்ட் டேக் இன்ட்ரெஸ்ட். இவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. த ஸ்ட்ரேஞ்ச் என்கவுண்டர் ஹேட் லிட்டில் எஃபெக்ட் ஆன் மை appetite. ஸோ என்ன ஆச்சுன்னா அங்கே ஸோ இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அன்பான ஒரு விமன் வந்தாங்க இல்லையா, அதனால் ஒரு புதுசாக வந்து அவங்க மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதனால் அந்த ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கு இல்லையா இந்த மீட்டிங்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான மீட்டிங். அதனால் வந்து என்னோடய அப்பிடைட்டை வந்து அது பசியை வந்து பாதிக்கலை. ஐ வாஸ் அ ஹங்க்ரி ஸ்கூல் பாய் அண்ட் ஐ ஏட் ஆஸ் மச் ஆஸ் ஐ குட் இன் ஆஸ் பொலைட் அ மேனர் ஆஸ் பாசிபிள். ஸோ வந்து நான் வந்து சின்ன ஸ்கூல் பையன்தான் இல்லையா, அதனால் பசியோடு இருந்ததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாப்பிட்டேன். ஐ குட் அதாவது எப்படி டீசெண்டாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டேன். ஷி டுக் ஆப்வியஸ் ப்ளஷர் இன் வாட்சிங் மீ ஈட் அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் த ஃபுட் தட் ஸ்ட்ரென்தன் த பாண்ட் பிட்வீன் அஸ் அண்ட் சிமெண்டட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப அந்த விமன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இவங்க அந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, சாப்பிட்றாங்க இல்லையா, இது வந்து இவங்களுடைய அந்த பாண்டிங் ஒரு உறவை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு, பலப்படுத்துச்சு. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து அண்ட் சிமெண்டட் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த டீ அண்ட் ஸ்வீட்ஸ் ஐ பிகேன் டு டாக் குவைட் ஃப்ரீலி அண்ட் டோல்ட் ஹர் அபவுட் மை ஸ்கூல், மை ஃப்ரெண்ட்ஸ், மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஸோ அப்புறம் டீஸ் ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்ணோடனே இன்னும் ரொம்ப வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேச முடிஞ்சது. நான் வந்து என்னோடய ஸ்கூல் பற்றி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, எனக்கு பிடிச்சது பிடிக்காது, லைக்ஸு டிஸ்லைக்ஸ் இதை பற்றிலாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஷீ questioned me quietly from time to time but preferred listening. ஸோ ஆனால் அவங்க எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வந்து ஏதாவது கொஷின் பண்ணுவாங்க, ஏதாவது என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. She drew me out very well and I had soon forgotten that we were strangers. But she did not ask me about my family or where I lived, and I did not ask her where she lived. இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சருன்றத ஒரு நினப்பையே மறந்துக்கிட்டு அந்த அந்த உமன் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் பேசியும் நான் எங்கேருந்து வரேன், என்னுடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமனும் கேட்கல. அதே மாதிரி நானும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் யார் என்ன எதுவுமே கேட்டுக்கல. ஸோ வந்து இது வந்து ஒரு அப்படியே லைட்டாகவே நாங்கள் வந்து டீசெண்டாக பேசிக்கிட்டோம். பட் ரொம்ப ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் ஷீ டிட் நாட் ஆஸ்க் மீ about my family, வேற நான் எங்கே வாழ்ந்த இதெல்லாம் கேட்கவே இல்லை. I accepted her for what she had been to me, a quiet, kind, gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. ஸோ இந்த ஒரு தனியாக இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்கூல் பாய்க்கு அந்த ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் நான் வந்து ஜென்டலாக என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து எதுவும் தெரிஞ்சிக்க நான் விரும்பலை அவங்கள பற்றி. ஆஃப்டர் அபவுட் an hour we left the dining room and began walking back along the platform. ஸோ அதுக்கப்புறம் ஒரு half an hour கழித்து வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு டைனிங் ரூமில் இருந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு நடந்து போக ஆரம்பித்தாங்க. An engine was shunting up and down beside platform number 8 and as it approached, a boy leapt off the platform and ran across the rails, taking a shortcut to the next platform. He was at a safe distance from the engine and there was no danger unless he had fallen.
ஸோ இவங்க இறங்கி அந்த பிளாட்ஃபார்ம் வரும்போது இன்ஜின் ஒன்று பாஸ் ஆகிக்கிட்டே இருந்தது, இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தது அந்த தண்டவாளத்தில். ஸோ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான்னா அந்த பிளாட்ஃபார்மில், அதாவது க்ராஸ் பண்ணுறதுக்கு நம்ம சுற்றி மேலே ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வரணுன்றதுக்காக ஷார்ட்கட்டாக இந்த இறங்கி வேகமாக வந்துட்டான் ஒரு பையன். அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இவங்க. ஸோ அந்த இன்ஜின் வரப்போக இருந்தது, ஆனால் சேஃபாக தான் வந்தான். அந்த பையன் கீழே விழுந்திருந்தானா இன்ஜினில் மாட்டியிருப்பான். ஸோ சேஃபாக தான் வந்தாங்க. அந்த மாதிரி இந்த பையன் வரும்போது கொஞ்சம் பயத்திலே இருந்தாங்க. யார்? அந்த விமன். ஹி வாஸ் அட் அ சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தேர் வாஸ் நோ டேஞ்சர் அன்லெஸ் அவன் கீழே விழுந்தா தான் டேஞ்சரே. அவன் கீழே விழாமல் இருக்கிறதுனால அவன் க்ராஸ் பண்ணி வந்துட்டான். இருந்தாலும் அதை க்ராஸ் பண்ணும்போது அந்த விமன் கிளச்டு மை ஆம்னா நல்லா அந்த தோள்பட்டையை அப்படியே இறுகி பிடிச்சாங்க. அந்த விமன் இந்த பையனோட ஹர் ஃபிங்கர்ஸ் டக் இன் டு மை ஃப்ளெஷ், ரொம்ப வலிச்சது அந்த ஃப்ளெஷ், சதையோடு சேர்த்து பிடிச்சாங்க. அண்ட் ஐ வின்ஸ்ட் வித் பெயின், அந்த வலியில் அப்படியே ஒரு மாதிரி முகம் சுழிச்சேன். ஐ காட் ஹர் ஃபிங்கர்ஸ் அண்ட் லுக்ட் அப் ஹர், நான் அவங்களோட ஃபிங்கர்ஸை பிடிச்சிட்டு மேலே அவங்கள பார்த்தா. அண்ட் ஐ saw a spasm of பெயின் அண்ட் ஃபியர் அண்ட் சேட்னஸ் பாஸ் அக்ராஸ் ஹர் ஃபேஸ். ஸோ அவங்க முகத்தில் ஃபுல்லாக பயம் தெரிஞ்சது. அந்த பையன் க்ராஸ் பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி அந்த வழியில் அப்படி கையை விட்டு எடுத்தும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க முகத்தில் ஒரு வேதனை இருந்தது, ஒரு பயம் இருந்தது, ஒரு பெயின், சேட்னஸ் பாஸ் across her face. She watched the boy as he climbed other platform, and it was not until he had disappeared in the crowd and that she relaxed her hold on my arm. ஸோ அந்த பையன் சேஃபாக தான் போனானா அடுத்த பிளாட்ஃபார்முக்குன்ற மாதிரி அந்த பயத்தில் பிடிச்சது. அவங்களுடைய தோள்பட்டையில் பிடிச்ச உடனே ரிலாக்ஸ் ஆனாங்க. அந்த பையன் க்ராஸ் ஆகிட்டானோடனே she smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against me. ஸோ அவங்கள பிடிச்சிக்கிட்டே ஓகே அவன் க்ராஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சிரித்தாங்களே. திரும்ப என் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹி வாஸ் ஆல் ரைட், ஐ செட், ஃபீலிங் தட் இட் வாஸ் ஷீ ஹூ நீடட் ரீஅஷ்யூரன்ஸ். அவனுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி திரும்ப உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ரீஅஷ்யூரன்ஸ்னால் ஷீ ஸ்மைல்ட் கிரேட்ஃபுல்லி அட் மீ அண்ட் ப்ரெஸ்ட் மை ஹேண்ட். ஓகே, என்னை பார்த்து சிரித்தாங்க. என் கையை திரும்ப அழுத்தி ப்ரெஸ்ட் மை ஹேண்ட், என்னுடைய கைகளை அழுத்தி பிடிச்சிக்கிட்டாங்க. வி வாக் டுகெதர் இன் சைலன்ஸ் until we reached the place where I had left my suitcase. ஸோ எங்களுடைய இடத்துக்கு வர வரைக்கும் அவங்க சைலண்ட்டாக வந்தாங்க. அந்த சூட்கேஸை வச்சுட்டு போனாங்களே அந்த இடத்துக்கு. ஒன் ஆஃப் மை ஸ்கூல் ஃபெல்லோஸ் சதீஷ், a boy of about my age, had turned up with his mother. ஸோ என் வயசு என்னோட ஸ்கூல்மேட் பையன் அங்கே சதீஷ்னு ஒரு பையன் வந்தான். அவங்க அவங்க அம்மாவோட he had about my age had turned up with his mother, அவங்களோட அம்மாவோட அங்கே நின்னா. இதுதான் செக்ஷன் 1ல் கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் 2 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார்